கலைஞர் 100 நேற்று ஒரு விழா நடந்தது. அந்த விழாவை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. 2 முக்கியமான நடிகர்கள் வரல, நடிகர்கள் மட்டும் கிடையாது, நிறைய நடிகைகள் வரல. இது திரைத்துறை சார்பாக கலைஞர் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாக இருந்தது அப்படின்னாலோ, இல்லை கலைஞர் 100 அப்படின்னு சொல்கிற அந்த விழாவை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக நீங்களாம் வரணும் அப்படின்னு சொல்லி திரைத்துறை சார்ந்த நட்சத்திரங்களை வரவழைத்தார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஆனால் மக்கள் யாரும் வரவில்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரிஞ்சிருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவில் கலைஞர் 100 அப்படிங்கிறத நம்முடைய தமிழக அரசாங்கம், அதுவும் மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சையாக அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், இந்த பரப்புரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான டெடிகேட்டட் டீமெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணவங்க இந்த கலைஞர் 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விழாவை எப்படி இவ்வளோ மொக்கையாக நடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் நிறைய பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் வெள்ளை நிற இருக்கைகள், சேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிளாஸ்டிக் சேர், அது அப்படியே காலியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான புகைப்படமும், ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது கூட அங்கே கூட்டம் இல்லை அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்போ அது மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் சில செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் உலக முதலீட்டர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த நிறுவனங்கள் எங்கெங்க என்னென்ன தொழிற்சாலையை தொடங்க போறாங்க, எத்தனை கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இனி இதற்கான டிஸ்கஷன்லாம் நடந்து அது ஃபேக்டரியா மாற வேண்டும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஆழமான அரசியல் சதுரங்கம். சொதப்பலில் முடிந்த கலைஞர் 100 நிகழ்ச்சி, நொந்து போன ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை போட்டிருக்காங்க தினமலர். ஆல்ரெடி இந்த தினமலர் முரசொலி அப்படிங்கிறது இரண்டு கேட்டகரி. ஒன்று எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்போ இந்த தினமலர் போட்டிருக்கிறத வச்சு மட்டும் நம்ம இங்கே நியூஸ் எடுக்கலை. சோஷியல் மீடியாவில் வந்தது, நேற்றே நிறைய பேர் தனுஷ் அவர்கள் பேசின பேச்சு, இந்த சூர்யா அவர்கள் பேசுகிறாங்க, கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ் தளத்தில் அவங்களுடைய வீடியோலாம் எடுத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படி பதிவு பண்ணும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் எதுவுமே என்ன செய்யப்படலை, ஃபில் ஆகலை அப்படிங்கிறத கண் கூட நம்மளால் பார்க்க முடிந்தது. சும்மா ஒரு நடிகைகள் வராங்க அப்படின்னு சொன்னால் கூட கூட்டம் அலை மோதும். அதுவும் நயன்தாரா அவர்கள் வந்திருக்காங்க, கமல்ஹாசன் அவர்கள் வந்திருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்கள், சூர்யா அவர்கள் இப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் பட்டாளமே வந்தபோது கூட கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்திருந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தோழியான கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்திருந்தாங்க, இப்படின்னு சொல்கிற எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் வராத சில நடிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் வரல, அஜித் அவர்கள், அவர் பொதுவாகவே எந்த நிகழ்வுக்கும் வரமாட்டார், இந்த நிகழ்வுக்கும் வரல, விக்ரம் அவர்கள் வரல அப்படின்னு சொல்கிற இன்னும் நிறைய நடிகர்கள் யாரும் வரல. ஸோ இந்த இடத்துல நடிகைகள் இவ்வளோ பேர் வந்த பிறகும் கூட்டம் வராததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நிறைய ஊடகத்தில் எப்படி விமர்சித்திருக்கிறார்கள் என்றால், இது டிஎம்கே அரசாங்கத்தினுடைய தோல்வியாக பார்க்கப்படுது. ஏன்னா கலைஞர் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய பிம்பம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் உண்மையான அவருடைய பிம்பம் ஒன்று இருக்குது. நிறைய கலைஞர்களை உருவாக்கிய எம்ஜிஆர் இருக்கட்டும், சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான வசனம் எழுதியவர் கலைஞர் அவர்கள். ஸோ அவரை இன்ஸ்பயர் ஆன நிறைய இளம் நடிகைகள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பெரும் விழா, அதுவும் கலைஞர் 100 வருஷத்தில் ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்கிற இந்த பெரும் விழாவை இவ்வளவு விமர்சை இல்லாமல் இவங்க கொண்டாடினதுக்கான காரணம் என்ன, இல்லை மக்கள் ஏன் அந்த விழாவுக்கு வரவில்லை அப்படிங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கேள்விதான். இது தோல்வி தான். அதை டிஎம்கே காரங்க இதெல்லாம் பூசி மொழிகள்லாம் முடியாது. ஏன்னா தலைவருக்காக நீங்கள் இதை வைக்கிறீங்க, உங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக நீங்கள் இதை வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஏன் இவ்வளோ பேர் வர மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிற கேள்வியை நார்மலாக எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. அதற்கான பதிலை கண்டிப்பாக திமுகவினுடைய விசுவாசிகள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். சரி, இதில் விஜய் அவர்கள் வரல, அஜித் அவர்களை புறம் தள்ளிடுவாங்க, ஏன்னா அவர் எந்த நிகழ்வுக்கும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி. கடைசி இதில் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் அடிபடும். அடுத்த படத்துக்கு விஜய் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை, எப்படி நடக்க போகுது அப்படின்னும் தெரியல. ஏன்னா அவர் ஆல்ரெடி அரசியலில் வரப்போறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகின்றன. நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறார், தூத்துக்குடிக்கு போனார், திருநெல்வேலிக்கு போனார் அப்படின்னு சொல்லி, மாணவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்கிற நிறைய அரசியலுக்கு வருவதற்கான அனைத்து விதமான பொருத்தமும் பக்காவாக விஜய் அவர்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் ஒரு போட்டியாக கூட இருக்கலாம். நிச்சயமாக போட்டியாக இருக்கும். அப்போ அந்த விஜய் அவர்கள், ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத இப்போவே எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே அடுத்த தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டே இருக்குது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, இல்லாட்டி அடுத்த படம் அப்படிங்கிறத எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி திமுக சார்பாக ஏதாவது எதிர்ப்புகள் வருமா அப்படிங்கிற கேள்வியும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இப்போதே இருந்துட்டு இருக்கு. வேணாலும் பார்த்துக்கோங்க, விஜய் அவர்களுக்கு அடுத்த படத்தில் பல பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுடுறேன்.
சரிப்பா, விஜய் அவர்கள் வரல அப்படின்னு சொன்னாலும் விஜய் அவர்களை பற்றி இன்னொரு செய்தி வெளியானது. கனிமொழி அவர்களுக்கு பிறந்த நாள், அப்போ 15 நிமிஷம் பேசினாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நார்மலாக கனிமொழி அவர்களிடம் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லையா இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆக்கப்படுவதும் கெட்டவர்கள் ரொம்ப நல்லவர்கள் ஆக்கப்படுவதும் அப்படிங்கிறத காலம் காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் அந்த வாழ்க்கையிலும் நம்ம அதை உணர்ந்து இருக்கிறோம். நிகழ்காலத்தில் அப்படி ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய துரதிருஷ்டவசம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய நன்மைகளை இல்லை அவர் செஞ்ச நல்லதை எவனுமே எடுத்து சொல்லலை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். அப்படின்னா வடிவேல் அவர்கள் கலைஞர் 100க்கு வந்திருந்தாரா அப்படின்னு பார்த்தா வந்திருந்தார். அப்போது வடிவேல் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் கண்ணிலே தெரியல. எப்போவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கிராமத்துலேயும் நகரத்துலேயும் சொல்லுவாங்க, நீ உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம்டா, ஆனால் கடைசியாக செத்து கிடக்கிற ஒரு மனுஷனை கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா அதுதான் அவனுடைய கடைசி தருணம். அதை விட்டால் இனிமேல் அந்த மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, நான் கிராமத்துலேருந்து வளர்ந்தேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவேல் அவர்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனால் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அரசியல் அவர் விமர்சித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் பிறகு வடிவேல் கூட இருந்த நிறைய பேருடைய இன்டர்வியூ என்னால் பார்க்க முடிந்தது. அந்த இன்டர்வியூவில் எதுலேயுமே வடிவேலை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் கூட வெளியில் வரல. அடுத்தவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வடிவேல் அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பல நபர்கள், பல நடிகைகள் கூறியது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிஜத்தில் இந்த மனுஷன் நம்மளை சிரிக்க வைக்கிறாரா, உண்மையான முகம் இதற்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சக நடிகைகள் கூட அவரை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படின்னா இந்த விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வராத நடிகர்கள், சூர்யா அவர்கள் வந்திருந்தாங்க, ஒரு ஃபாரினில் இருந்தார், அவர் நினச்சிருந்தா ஒரு வேளை வந்திருக்கலாம். பட் வந்த பிறகு கார்த்தி அவர்களும் சிவகுமார் அவர்களும் சூர்யா அவர்களும் விஜயகாந்த் அவர்கள் இப்போது துயில் கொள்ளும் அந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். வந்து அவங்களுடைய அழுகை அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான். சரி, 300 கட்டணத்தில் பெண்கள் விடுதி அப்படின்னு சொல்லி தோழி அப்படிங்கிற ஒரு விடுதியை பற்றி அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த 300 கட்டணத்தில் பெண்கள் விடுதி தமிழக அரசின் புதிய திட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2014-2015 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய, இல்லாட்டி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை விடுதிகள் அதில் வந்தது அப்படிங்கிறதுக்கான புள்ளி விவரம் நம்மகிட்ட இல்லை. தயவு செஞ்சு டிஎம்கே ஐடி விங் ஏடிஎம்கேனுடைய ஐடி விங் நீங்கள் உயிர்ப்புடன் தான் இருக்கீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொடங்கிய இந்த 300 ரூபாய் கட்டணத்தில் பெண்கள் விடுதி எத்தனை வந்தது, அதில் எத்தனை செயல்பட்டு கொண்டிருந்தது, அதை யார் பெயர் மாற்றினார்கள், இப்போது அதை தோழி அப்படின்னு சொல்லி பெயரில் டிஎம்கே அழைக்கிறார்களா இல்லையா, இல்லை பழைய அந்த ப்ராஜெக்ட் அப்படியே விட்டுட்டிங்களா? ஆன்சரை சொல்லுங்கப்பா. ஏன்னா டிஎம்கே ஐடிவிங் என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் தலைவர் செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2017 விமென்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு தரவுகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹாஸ்டல் இருக்குல்ல, 300 ரூபாயெலாம் கிடையாது. நானும் போய் அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், 4000 ரூபாய். அதுவும் டியூல் ஷேரிங், 2 பேர் இருக்கணும். அதில் தனி ரூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6500 ரூபாய் ஏதோ போட்டிருக்காங்க. சில இடங்களில் 6 பெட் இருக்கக்கூடிய இடங்களில் 3500 4000 ரூபாய் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது, 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தொகை தானே தவிர ரொம்ப துச்சமான அமௌண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஹாஸ்டலை எப்படி இவங்க க்ளீன் பண்ண போகிறாங்க, நல்லபடியாக அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, ஆனால் இந்த தோழி அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த விமென்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இதுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 60% ஃபண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 60% ஃபண்டு ப்ளஸ் 40% ஃபண்டு யாருடையதாக இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பலவிதமான தரவுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ இது பியூரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்டாக மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறது பிஜேபிக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க, சில ட்விட்டர் வலைதளத்தில் அவங்களுடைய பதிவுகளை பதிவு செஞ்சுருக்காங்க. நாமும் தேடி போன போது அந்த உண்மைகள் தான் அந்த தரவுகள். அந்த தரவுகளுக்கான லிங்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே தோழி அப்படிங்கிறது நல்ல இனிஷியேட்டிவ். அதை ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சால் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சால் என்ன, 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் என்ன. ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிமுக நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட ட்ரை பண்ணிங்கன்னா, நாங்கள் 2014 இதெல்லாம் செஞ்சோம்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட ட்ரை பண்ணிங்கன்னா அதனுடைய உண்மையான தரவுகளை தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் அதிமுகவினுடைய ஐடி விங் இருக்குன்னு சொன்னார். அவர்கிட்ட இருந்து அந்த ஐடி விங்கில் இந்த தரவுகள்லாம் கேட்டு எடுத்து போடுங்கப்பா, ஏன்னா எல்லாமே வெப்சைட்ஸில் வந்திருக்கும்ல அப்படிங்கிறது தான். அடுத்தா பிஜேபிக்காரங்க 60% நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா அதனுடைய தரவுகளும் கீழே தரும்படி கொஞ்சம் பேர் தந்திருக்காங்க. இன்னும் சில தரவுகள் இருந்தால் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இல்லைப்பா, இது பியூர் அண்ட் பியூர் திமுக அரசு தான் 18 கோடி ரூபாய்னா திமுக தான் 18 கோடி ரூபாயும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கான தரவுகளும் இங்கே நீங்கள் தந்தால் நன்றாக இருக்கும். தரவுகள் தராமல் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் 60% யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 40% யார், ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த உண்மையை இப்போதைக்கு நம்ம இது உண்மையாக பார்க்கலாம். இதுக்கு பிறகு அதை
விவாதிப்பதற்கு ஏதாவது உண்மைகள் இருந்தது என்றால், தரவுகள் இருந்தது என்றால் அதை பற்றி மேலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததா உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு. இந்த உலக முதலீட்டாளர்களுடைய மாநாட்டில் நிறைய பேர், குவால்காம் அப்படிங்கிறவங்க ஒரு 177 கோடி ரூபாய், ஃபர்ஸ்ட் சோலார் அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரத்தில் ஒரு 5600 கோடி ரூபாய், கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 515 கோடி ரூபாய் செங்கல்பட்டில், டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறவங்க 12082 கோடி ரூபாய் கிருஷ்ணகிரியில், பெகட்ரான் அப்படிங்கிற கம்பெனி 1000 கோடி ரூபாய் செங்கல்பட்டில், அதில் 8000 பேருக்கு வேலை கிடைக்கும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 40000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. JSW ஒரு 12000 கோடி ரூபாய், அதில் 6600 பேருக்கு வேலை கிடைக்கும், அது தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் வரப்போகுது. டிவிஎஸ் குரூப் அப்படிங்கிறவங்க ஒரு 5000 கோடி ரூபாய், 500 எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி மிட்சுபிசி அப்படிங்கிறவங்க 200 கோடி ரூபாய், ஏபி மோலார் மாஸ்க் அப்படிங்கிறவங்க சிங்கப்பூரில் டோட்டலாகவே ஒரு கிரீன் எனர்ஜிக்கான ஒரு 31000 கோடி ரூபாய். அடுத்தா காஞ்சிபுரத்தில் ஒரு 1100 கோடி ரூபாய்க்கு ஹுண்டாய், தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு 16000 கோடி ரூபாய். அடுத்ததா அம்பானி அவர்கள் ஒரு 35000 கோடி ரூபாய். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுருந்தாங்கன்னா, எங்கள் நாட்டு அம்பானிக்கு விற்க போறியாயா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர்றதுனால கேட்க மாட்டாங்களா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை பார்த்தீங்களா? 35000 கோடி ரூபாய் ஜியோ முதலீடு செய்ய போகிறது. அம்பானி அவர்களே அந்த உலக முதலீட்டாளர்களுடைய மாநாட்டில் பேசுகிறார், என்னால் வர முடியலை, ஆனால் தமிழ்நாட்டில் நல்லபடியாக எல்லாம் நடந்துட்டுருக்கு, நாங்களும் முதலீடு பண்ணுறோம், 35000 கோடி ரூபாய் இனிஷியேட் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, அம்பானி அவர்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் வளர்த்து விடுகிறதா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து வளர்த்து விடுகிறதா? கேள்விகள் தான் கேட்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த வளர்ச்சியும் இருக்காது. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணை மூடி எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதான். இல்லைப்பா, செய்யக்கூடிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம திட்டமிடுகிறோம், தொலைநோக்கு பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா சக்ஸஸ் தான். எதிர்ப்பு அப்படிங்கிறது அரசியலாக மட்டுமே இங்கே பார்க்கப்படுகிறது. அவன் செஞ்சா நான் எதிர்ப்பேன், இந்நேரம் அது ஏடிஎம்கே பீரியடாக இருந்துச்சுன்னா அம்பானி அதானி அப்படிலாம் பெரிய உருட்டி இருப்பாங்க. டிஎம்கே பீரியட்னால அந்த உருட்டக்கூடிய நடிகைகள், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அமைதியாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் தோன்றுகிறது. இது எனக்கு மட்டும்தான் தோன்றுகிறதா, இல்லை உங்களுக்கும் தோன்றுகிறதா அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, கேள்விகள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அரசியல் சதுரங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் பக்ஷம் வேறு, வியூகம் அதெல்லாம் வேறு, அதுக்கு அந்த கிளாஸ் வேறு, தமிழ் பக்ஷத்துக்காக கிளாஸ்லாம் வேறு. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டடி ஓரியன்டாக எஜுகேஷன் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கும். அரசியல் சதுரங்கம் பியூர் அண்ட் பியூர் அரசியலை பேசுவதற்கோ, வன்மத்தை தெளிப்பதற்கோ, இல்லை அங்கங்கே கோல் மூட்டி விடுவதற்கெல்லாம் கிடையாது. மக்களை யோசிக்க வைப்பதற்கு. எப்போ பார்த்தாலும் அம்பானி பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ அம்பானி டிஎம்கே அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாங்கிற கேள்வியை நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் இந்த 300 ரூபாய்க்கு மகளிருக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது பொய்யா உண்மையா? இது ஏன் 4000 ரூபாயாக மாறியது? அதுக்கு 60% நிதி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்களா? இது கேள்வி. இந்த கேள்வியை கேட்டால் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறதும், இல்லை வன்மத்தை விதைப்பதும், இல்லை இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை செய்வதும் தவிர்க்க முடியும். அதை மட்டும்தான் அரசியல் சதுரங்கம் செய்யும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.